இளைஞர்களுடைய போக்கு இப்படி போகுது. ஒண்ணு போதையில போய்கிட்டே இருக்கிறான், இன்னொன்னு எந்த உழைப்பும் இருக்கக்கூடாது, நான் பெரிய பணக்காரனா ஆகணும், இந்த சிந்தனையில போகிறான். இளைஞர்கள் எக்கேடு கட்டாலும் எவ்வளவு நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை என்று நம்மை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. உண்மைதான். ஆன்மீக தலைவர்கள் நினைக்கிறாங்க. உண்மைதான். இந்த இளைஞர்கள் பல போன பாதைகளை நோக்கி செல்கிறார்களே, இவர்களை தடுப்பது யார்? எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, எதனால் நீங்க வச்சுக்கிடுங்க. அவனுக்கு தொழில் முறையை ஏன் சொல்லிக் கொடுக்கல? படிப்பு முறைகளை ஏன் சொல்லிக் கொடுக்கல? தனித்திறமைகளை வளர்ப்பதற்கு அவனுக்கு இதுதான் வழி அப்படின்னு ஏன் சொல்லிக் கொடுக்கல? எல்லா சமுதாயத்திலையும் அது இருக்கு, சொல்லி தரப்படல. இளைஞர்கள் எதிர்கால தூண்கள் அப்படின்ட்டு போயிருவாங்க. எதிர்கால தூண் எல்லாமே செல்லரிச்சு போய் இருக்கிறது. அந்த எதிர்கால தூணே நம்மை காப்பாற்றுவார்களா தெரியல, பெற்றோர்களை அரவணைப்பார்களா தெரியல, அவனுடைய அக்கா தங்கச்சிகளை காப்பாற்றுவார்களா தெரியல. நடுத்தரல நிக்கிறான். ஒரு பிள்ளைக்காக வேண்டி இவன் எதனாலும் செய்யறதுக்கு தயார். அத்தா வேண்டாம், அம்மா வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு அந்த பிள்ளை மட்டும் போதும். அந்த பிள்ளைய என்ன நினைக்குது? என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தேவையில்லை, உறவினர்கள் தேவையில்லை. எத்தனை சம்பவங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் கற்பனை அல்ல. காவல் நிலையத்துல போய் காதலர்கள் தஞ்சம் அடைகிறாங்க. அந்த காவல் நிலையத்துல இளைஞனுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் வந்து நிக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணிடத்தில் கெஞ்சுறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, நீ எனக்கு தேவையில்லை. கதறல் சத்தம் அந்த காதலர்களுக்கு கேட்காது. கடைசியாக சில காலம் வாழ்ந்து விட்டு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு வந்து நிற்பாங்க. எந்த காதல் பெற்றோர்களை அவமரியாதை செய்தார்களோ அந்த காதல்கள் வந்து இவன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம். புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்தியாவுல பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற அந்த திருமணத்தின் மூலமாக விவாகரத்து நடக்குது. அதை விட காதலித்து கல்யாணம் பண்றாங்களே, அதன் மூலமாக விவாகரத்து ஏற்படுது. அதான் கூடுதலாம். காதலித்தவர்கள் தான் விவாகரத்துக்கு நிறைய பேர் வராங்களாம். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எல்லா நேரத்திலையும் நிலைவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வாசுதேவநல்லூர் கிளையின் சார்பிலே எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி அன்று மதுரையிலே தென் மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த எழுச்சி மாநாடு என்பது ஏன், எதற்கு என்று எனக்கு இங்கு பேசுவதற்கு தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய ஜனநாயக நாட்டிலே அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சமுதாயத்தினுடைய வருங்கால தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர்கள் தவறான வழிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற சமூக பார்வையோடு பேசுகின்ற கருத்து சுதந்திரங்களும் நாம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து சமூக இளைஞர்களும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய, இந்த நாடு வளமிக்க நாடாக வாழுவதற்கு துணை புரிய அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு அவர்களை சீர்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையான நோக்கிலேதான் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்ற தலைப்பிலே நடத்த இருக்கிறோம். இந்த மாநாடு மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெற இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த மாநாட்டிலே இளைஞர்கள் பெருவாரியாக கலந்து கொள்வார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இளைஞர்கள் இன்றைக்கு அவருடைய போக்குகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் மாறிவிட்டால் இந்த சமூகத்திலே எவ்வளவு பெரிய மாற்றங்களும் நம்முடைய தாய் திருநாட்டிற்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய நன்மைகளும் என்ன என்பதை எல்லாம் சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, எல்லா சமூகத்திலேயுமே இளைஞர்கள் இல்லாமல் இல்லை. இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், மதமே அற்றவர்களாக இருந்தாலும், எல்லோரிடத்திலேயும் எல்லா சமூகத்திலேயும் இளைஞர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். சில இளைஞர்கள் நல்வழியிலே செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். தவறான பாதையிலே செல்லக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள் எல்லா சமூகத்திலேயுமே. இவைகள் எப்படியெல்லாம் தவறான வழிகளுக்கு இவர்கள் செல்கிறார்கள், இதை சரிப்படுத்துவதற்குண்டான அந்த இளைஞர்கள் சரியான பாதைக்கு செல்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் என்று சொன்னாலேயே சூடேற்றப்பட்ட இரத்தம் என்று சொல்வார்கள். எதுக்கும் துணிந்து நிற்பார். அது ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி எல்லா இளைஞர்களிடத்திலுமே இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் தருகின்ற ஒரு துடிப்பான ஒரு நிலை, சூடேற்றப்பட்ட ரத்தம். எதுக்கெடுத்தாலும் அவங்க முன்னிலையில் வந்து நிற்பாங்க. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், கெட்ட விஷயமா இருந்தாலும், சராசரி விஷயமா இருந்தாலும் எல்லாத்திலுமே அவர்கள் நான் பங்கெடுப்பேன் என்ற நிலையில இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி பெரிய கவலைகள் இருக்காது, அச்சங்கள் இருக்காது, நாளைக்கு நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயங்கள் இருக்காது. அதனாலதான் காளையர்கள் என்று கூட இளைஞர்களை பற்றி வர்ணிப்பார்கள். எதை பற்றி கவலை இல்லை, ஆனா வாழ்க்கையில ஜாலியாக இருக்கணும். எல்லா நேரத்திலையும் நம்ம எல்லா விதமான சொகுசுகளையும் அனுபவிக்க வேண்டும். இந்த நிலையில தான் இன்றைக்கு இளைஞர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவிற்கு சென்று கொண்டு இருக்கிறது என்றால், மிகுந்த கவலையோடு வருத்தத்தோடு இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்கள் என்றால் கசப்பான சில உண்மைகளை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நாட்டினுடைய இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு நேரத்தில் இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு தள்ளாட்டத்திற்கு அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். நேற்றைய தினம் நடந்த சில சம்பவங்கள். நீண்ட நாளுக்கு முன்னால் சென்று பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேற்று ஏறத்தாழ 24 மணி நேரத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரே இரவுல 4 இளைஞர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். எங்க? திருநெல்வேலியில. நீங்க ஆந்திராவுல, கர்நாடகாவுல, மத்திய பிரதேசத்துல, இந்தியாவில இன்ன பிற இடங்கள்ல அது தனியா நடக்கிறது. தமிழ்நாட்டில் இன்ன பிற பகுதிகளில் இது போன்ற மோசமான நிகழ்வுகள் அது தனியாக நடக்கிறது. ஆனா நேற்றைக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில், திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தினுடைய தலைநகர்ல நடந்த நிகழ்வு. 4 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் இறக்குறாங்க. அதுல ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. மேலப்பாளையத்தில் இரவு நேரத்தில், இரவுனா ஒரு 10-11 மணி அந்த மாதிரி நேரத்தில் ஊருக்கு நடுவால ஒரு வாய்க்கால் ஓடுகிறது. அந்த வாய்க்கால் உடைய மதில் சுவர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு இளைஞர். எதுக்கு உட்கார்ந்தாரு? நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு அந்த சுவர்ல போய் உட்காருவதற்கு என்ன காரணம்? இருள் சூழ்ந்த பகுதி, மக்கள் அங்கே கூடுதல் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, அதுவும் இரவு நேரத்தில் யாரும் போக மாட்டாங்க. இவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு.
மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அவர் வழக்கமா தண்ணி அடிப்பார். எத்தனை வயசுங்கிறீங்க? ஒரு 40 வயசு இருக்குமா, 50 வயசு இருக்குமா? இல்ல, 25 வயசு. 25 வயசு ஒரு பையன் நடுநிசையில போய் வாய்க்கா கரையோரத்தில் உட்கார்ந்து அந்த செவர்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறார். போதை தலைக்கு ஏறி தட்டு தடுமாறி வாய்க்காலுக்குள்ள விழுகிறார். வாய்க்கால தண்ணி போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தாமிரபரணி ஆத்திலே வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடுமே, அந்த அளவிற்கு தண்ணி இல்லை. வாய்க்கா வரப்புகளுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் அவ்வளவுதான். ஓரளவுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கிறது. உள்ளே விழுந்துட்டாரு. உள்ளே விழுந்தாச்சுன்னா எங்க விழுந்தாரு, எப்படி விழுந்தாரு, என்ன நிலை, நீச்சலும் தெரியாது, கூடுதலாக போதை, என்ன செய்யணும் தெரியல. ஊருக்கு தகவல் வருகிறது, இது மாதிரி ஒரு ஆள் விழுந்துட்டாரு அப்படின்னு. விடிய விடிய நம்முடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த வாய்க்கால்ல விழுந்து தேடுறாங்க. ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க. தீயணைப்பு துறையும் வருகிறது. அவங்களும் லைட் எல்லாம் அடிச்சு அங்க தேடுதாங்க. எப்படியாவது கிடைச்சிருவாரா அப்படின்னு பாக்குறாங்க. கடைசி வரையும் ஆளு கிடைக்கல. காலையில பாத்துக்கலான்னு தீயணைப்பு படை அவங்க போயிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க. வாலிப வயசு, திருமண வயசு, இனிமேதான் சாதிக்க வேண்டிய நிலை, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை. இப்படி பல கனவுகளோடு அந்த குடும்பத்தினர்கள் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அதிகாலையில சூரியன் உதித்ததற்கு பின்னால் மீண்டும் தேடுதல் படலம் ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பாடி கிடக்கிறது. தண்ணிக்குள்ள தட்டு தடுமாறி அந்த பாடியை வெளியில கொண்டு வராங்க. நேற்று இரவு விழுந்த ஒரு ஆள். பாடியை கரையில கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுமே உட்கார்ந்து அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. எங்க போய் நிக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த சமூகம் எங்க போய் நிக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. யாரும் அடிக்கல, யாரும் கொலை செய்யல. இவன் தேர்ந்தெடுத்த இந்த குடி, அதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போய் நிற்கிறது. அவன் இறந்து போய் விட்டான், வருந்த தகுந்த ஒரு விஷயம். ஆனால் அவனை நம்பி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்கள் எத்தனை காலத்திற்கு கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பார்கள்? யோசனை செய்து பாருங்க. அவரை வைத்துக் கொண்டே இவர்கள் எத்தனை கனவு திட்டங்களை தீட்டி இருப்பார்கள். என் புள்ள வேலைக்கு போவான், என் புள்ள சம்பாதிச்சுட்டு வருவான், என் புள்ள வெளிநாட்டுக்கு போவான், இந்த குடும்பத்தினுடைய வறுமையை அவன் நீக்குவான், பெற்றோர்கள் வாங்கிய கடனை அவன் அடைப்பான். எண்ணற்ற சிந்தனை, எண்ணற்ற கனவு, அத்தனையும் ஒரு சில வினாடிகள்ல அப்படியே தண்ணியோடு கரைந்து போய் விடுகிறது. இது ஒரு பக்கம். இதே மாதிரி நேற்று இரவு, இதுவும் நேற்று நடந்ததுதான். நெல்லை திருநெல்வேலிக்கு வந்த அத்தனை பேர்களுக்கும் தெரியும். ஈரடுக்கு மேம்பாலம் ஒரு நேரத்திலே திமுக அரசாங்கம் கட்டி கொடுத்த பாலம். அந்த பாலத்தில் இரவு ஒரு மணி இருக்கும். 3 இளைஞர்கள் ஒரு பைக்கில் வராங்க. எதற்காக? ஜங்ஷன்ல திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு முன்பாக டீ குடிக்க வேண்டும் என்பதற்காக டவுனை சார்ந்த சில சகோதரர்கள் அங்க வராங்க. ஈரடுக்கு மேம்பாலத்தில் வருகின்ற அந்த நேரத்தில் அங்க இருந்து தென்காசி நோக்கி வந்த பஸ்ல இவங்க நேரடியாக மோதுறாங்க. ஸ்பாட்லயே அந்த 3 இளைஞர்களும் இறந்து போறாங்க. இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. நல்ல வழங்க, ஒரு நாள் கூட நடக்கல இந்த சம்பவங்கள். 3 இளைஞர்கள் அந்த இடத்திலேயே துடிதுடித்து போய் இறந்து விடுகிறார்கள். என்ன? காவல்துறை விசாரிக்கிறார்கள். காவல்துறை விசாரித்து விட்டு சொல்கிறார்கள் அவர்கள் மது போதையில இருக்கலாம். மதுவின் காரணத்தினால தட்டு தடுமாறி அல்லது ஓவர் ஸ்பீட் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அவங்களுடைய கட்டுப்பாடை இழந்து அந்த பைக்கு பஸ்ல போய் இடிக்கிறது. பஸ் அவங்க மேல மோதுகிறது. கடைசியாக 3 பேரும் இறந்து போறாங்க. இதற்கு காரணம் போதை. அதற்கு பின்னால செய்திகள் சொல்றாங்க, திருநெல்வேலியிலே மது போதை அல்லது இது போன்ற விஷயங்கள் ஏராளமாக நடக்கிறது.
குறிப்பாக ஜங்ஷன் பகுதிகளில் இவங்க அதுக்கு தான் போனாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போதுதான் இவ்வளவு டீ குடிக்க போனதெல்லாம் சும்மா பேருக்கு தான் அப்படின்னு இன்னொரு செய்தியும் வருகிறது. எதுவோ நம்மளுக்கு தெரியல. ஒரே இரவுல எல்லாம் 18, 19, 20 வயசு, 25 வயசு இந்த இளைஞர்கள் அத்தனை பேர். நேற்று நடந்த சம்பவம் எப்படி இருக்கு? அந்த குடும்பத்தாருடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் வாலிபத்தை கடக்காத பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள், இப்படி அற்ப ஆயுசுல அவர்கள் போய்விடுகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க இந்த போதை தானே காரணம், மதுதான காரணம். இன்னும் சொல்ல போனால் ஒரு நேரத்தில் டாஸ்மார்க் அதுதான் மக்களுக்கு விடிவே தருகின்ற ஒன்றாக இருந்தது. இன்னைக்கும் நல்ல வியாபாரம் தான், அதுல எந்த குறையும் இல்லை. இப்ப கூட வரும்போது வாசுதேவநல்லூருக்கு வெளியில டாஸ்மாக் கடை இருக்குது, பயங்கரமான கூட்டமா இருக்குது. என்னன்னு பார்த்தாச்சுன்னா அந்த கடையில தான் அவ்வளவு கூட்டம். இருட்டான ஒரு பகுதியில நிறைய ஆட்கள் நிக்கிறாங்களே, என்னன்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் இளைஞர்களை பொறுத்த மட்டில் இந்த சாராயத்தை வாங்கி குடித்து, மதுவை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நிலைக்கு போறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுடைய போதையே வேற. இந்த டாஸ்மாக்ல போய் வாங்கி குடிச்சுக்கிட்டு அவங்க ரோட்ல கிடக்கிறது இல்லை. அது தொழிலாளர்கள், அவங்க இது மாதிரி காரியத்தை செய்யறாங்க. அது தவறுதான், தனி விஷயம். ஆனா இளைஞர் பட்டாளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்களுடைய போதை பழக்கமே, போதை பொருளே தனி. ஒரு நேரத்துல தான் டாஸ்மாக்லாம் போனாங்க, இப்ப அங்கெல்லாம் கிடையாது. வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள்ல ஏகப்பட்ட பொருட்கள் இன்னைக்கு போதையாக வருகிறது. அதுல ஒரு பொருள் என்ன தெரியுமா? போதை பொருட்கள்ல இந்த வலி நிவாரணத்திற்காக வேண்டி தருகின்ற ஒரு மாத்திரை, ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கொடுப்பாங்க வலி நிவாரணத்திற்கு. அதுல இன்னொரு வகை மாத்திரை என்னன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுகின்ற இன்னொரு மாத்திரை. இது எல்லாம் டாக்டர்கள் அந்தந்த பேஷண்ட்களுக்கு, நோயாளிகளுக்கு நோய்க்கு தக்க இதை கொடு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் பரிந்துரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம இளைஞர்கள் அதுல போய் விழுந்தான். இந்த மாத்திரை எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தான், இந்த மருந்து எங்க கிடைக்கும்னு பார்த்தான். நீங்கள் எல்லாம் அது மருந்துன்னு தான் பார்ப்பீங்க. நம்ம இளைஞர்கள் அதுல என்ன கிக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அப்ப அதுல போதை பொருள் இருக்கிறது. அந்த மாத்திரைய டாக்டருக்கு தெரியாம மெடிக்கல்ல போய் கேட்டு, அல்லது சில பேர் அதுக்குன்னு ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எந்த பெற்றோர்களுக்கும் இது தெரியாது. உண்மையிலேயே அது ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை, பேராசிட்டமால் மாத்திரை, இது மாதிரிதான் அது இருக்கும். இந்த மாதிரி மாத்திரையை தான் உங்க முன்னாலேயே போட்டுருவான். என்னப்பா மாத்திரை போடுற? அது ஒண்ணு இல்லம்மா, லேசா தொண்டை வலி, அதுக்கு தான் ஒரு மாத்திரை போட்டேன் உங்கள்கிட்ட அப்படி சொல்லுவான். நீ என்னடா மாத்திரை போடுற? காய்ச்சல், அதனால இந்த மாத்திரை போட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, நினைப்பீங்க. அவனும் அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் மாத்திரை வடிவிலேயே போதை பொருள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்ல இது விற்கப்படுகிறதாம். பள்ளிக்கூடங்கள்ல +1 படிக்கக்கூடிய மாணவன், +2 படிக்கக்கூடிய மாணவர், அவருடைய கையில இருக்கிறது. ஒரு நேரத்தில் நாமெல்லாம் போதனை என்ன நினைச்சோம்? கஞ்சா போட்டு வந்துட்டானா, அபின் போட்டு வந்துட்டானா. அது எல்லாம் 1940. இப்ப நவீன காலம், 21ஆம் நூற்றாண்டு. அப்ப போதையும் மாறணுமா இல்லையா? ஆரம்ப காலத்துல சாராயம், இப்ப டாஸ்மாக், இப்ப அதையெல்லாம் தாண்டி மாத்திரை வடிவுல, இன்ஜெக்ஷன் வடிவுல, ஊசி வடிவுல, அல்லது முடி போல இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்பமாக 1/2 கிராம் 1/4 கிராம் அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு வருகின்ற போதை பொருட்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. லேசா நீங்க ஒரு நேரத்துல இந்த போதை பொருள் தீட்டு போனா சாக்கு வேணும், பெரிய பெரிய பொருட்கள் வேணும், அது தீட்டு போறதுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சின்ன டப்பா, விக்ஸ் டப்பா இருக்குங்களே,
எவ்வளவு சின்னதா இருக்கும். அதுல ஒரு கோடி ரூபாய்க்கு உண்டான போதைப் பொருளை கொண்டு போயிடுறான். இப்படி போற டப்பாவில் அதுல லேசா சாப்பிட்டா போதும், நாக்குல தடவினா போதும், அப்படியே மெய் மறந்து எங்கேயோ போயிருக்கிறான். அப்படி நவீன போதைப் பொருட்களை, நவீன காலங்கள் தானே. விண்வெளிக்கு ராக்கெட்டை ஏவுறான்ல, விண்வெளிக்கு மனிதன் போயிட்டு வரான்ல, அதுல மட்டும் நம்முடைய அறிவு போனா பத்தாதுல. அதனால மனிதன் கெட்டு போறதுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் நாசமா போறதுக்கு இத மாதிரி கண்டுபிடித்து போதை பொருட்களை மாத்திர வடிவுல, சின்ன சின்ன பொருட்கள் வடிவுல உலகம் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கிறான். குறிப்பாக நம்ம இடத்துலயும் பரவி இருக்கிறது. ஒரு நேரத்துல போதை பொருள் என்பது ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறதுக்கு. ஒரு ஆளை தொட்டு அப்படியே தான் போகணும். யாரு ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. போதை என்பது நம்ம வீட்டு கதவை தட்டுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம யாருக்குமே பழைய காலத்து ஆளு அப்படியே ஏமாந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டு கதவை இந்த போதை வந்து தட்டுகிறது என்று எந்த பெற்றோர்களும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்னா கூட நீங்க ரொம்ப ஆச்சரியமா பாப்பீங்க. இப்படியா நடக்கிறது? நடக்குது. எப்படி தட்டுது போதை பொருள்? ஆன்லைன்ல வருது. இப்போ நம்ம பிள்ளைங்க, பொதுவாக இளைஞர்கள் அல்லது இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, மற்ற பொருட்களை ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்கல்ல. எனக்கு ஷூ வேணும், ஆன்லைன்ல தட்டு, உடனே பே பண்ணு, ஷூ வந்து இறங்குது. ஷர்ட் வேணும், டி ஷர்ட் வேணும், அல்லது வேற ஏதாவது பொருள் வேணும், உடனே தட்டு வந்து இறங்குது. அதே மாதிரி அதுக்குன்னு சில வெப்சைட்டுகள் போதை பொருளை இறக்குமதி செய்வதற்கு, உன் வீட்டில் கொண்டு தருவதற்கு அதுக்குன்னு சில வெப்சைட்டுகள், அதுல போய் தட்டுதான் டக்குன்னு வந்து இறங்குது. நீங்க என்ன நினைப்பீங்க? ஓஹோ, பிரியாணி ஆர்டர் பண்ணி என் புள்ள சாப்பிடுறான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஷூவோ செருப்போ அல்லது அவருக்கு தேவையான வேற பொருட்களோ வாங்கி சாப்பிடுறான் அல்லது வாங்குறான். ஆனா நம்ம வீட்டை தட்டி கொண்டு இருக்கிறது ஆன்லைன் பிசினஸ். இன்னைக்கு அதுவும் போதை எங்க இருந்தனாலும் வரும். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு நேரத்தில் போதையை தேடி மனிதன் போன காலம் போய் இன்னைக்கு நம்முடைய வீடுகளை தட்டுகின்ற போதை நம்முடைய காலடியில் வந்து கிடக்கிற அளவிற்கு ஆயிப்பிடுச்சு. நீங்க எல்லா ஊர்லயும் ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஊர்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை தெரியுமா? ஊர்ல சில இடங்கள்ல லைட் இருக்கும், வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும், பஜாரு, தெருவெளி, நிறைய இடங்கள் இருக்கும். அதே மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா சில இருட்டு பிடிச்ச இடம் இருக்கும். எல்லா ஊர்ல நீங்க பாருங்க, வெளிச்சமாக இருக்கக்கூடிய மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாம இருட்டு பகுதி ஒரு இடம். அந்த பகுதியில நீங்க பாருங்க, சில இளைஞர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னப்பா அவனுக்கு வேலை? இருட்டுல இவனுக்கு என்ன வேலை? படிக்க போறானா? வெளிச்சம் வேணுமே. வேற ஏதாவது தொழில் செய்ய போறியா? அப்ப இருட்டுல வேலை இல்லையே, எதுக்கு நீ போய் நிக்கிற? ஒன்னே ஒண்ணுதான், போதை தான். இந்த போதையை தவிர வேற எதுக்காக வேண்டி போய் நிக்கல. அதனாலதான் நேத்து அந்த இருட்டுல போய் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு அல்லது போதைக்கு போய் ஆள்பட்டு அந்த வாய்க்கால்ல உளுந்து இறந்ததற்கு இதுதான் காரணம். இப்படி எல்லா மதியில ஜாதி மத வேறுபாடு எதையுமே பார்க்க முடியாது. முஸ்லிம்கள் தான் இப்படி குடிக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் குடிக்கல, போதை பொருளுக்கு ஆளாகல, எந்த வேறுபாடும் கிடையாது. இதுல மட்டும் நம்ம நாட்டில் ஒற்றுமை இருக்குதுங்க. என்ன ஒற்றுமை? ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்துக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரர்களும் போதையில அந்த இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல, எல்லா இளைஞர்களையும் நான் சொல்லல. இளைஞர்கள்ல ஒரு கூட்டம் எல்லா மதத்திலுமே இருக்கிறாங்க. எங்க போய் நிக்குது? தடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நிலை என்ன நீங்க பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க எடுத்து பாருங்க. தமிழக முதல்வர் பேசுவார், சகோதரர்களே உங்களிடத்தில் மன்றாடி கேட்கிறேன், போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு பேசுவார். டிவியில, விளம்பரங்கள்ல எல்லாரும் கேட்டிருப்பீங்க. முதல்வர் பேசுவார், சரிதான், நல்ல கருத்து. ஆனால் அதே முதல்வர் தான்
டாஸ்மார்க் திறந்து வச்சு எல்லாரும் சாராயம் குடிங்க அப்படிம்பாரு. போதையின் பாதைக்கு சென்று விடாதீர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் உபதேசம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் திறந்து இந்த தீபாவளிக்கு இத்தனை கோடி லாபம், இந்த திருநாள்ல இத்தனை கோடி லாபம், எதுல? டாஸ்மார்க்ல. பெருமை அடிக்கிறது அவங்கதான். எவ்வளவு முரண்பாடு நீங்க பாருங்களேன். டாஸ்மார்க் கூடாது, போதை கூடாது, டாஸ்மார்க் நாங்களே நடத்துவோம். உலகத்துல இத மாதிரி ஒரு மோசமான நடவடிக்கை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? எப்ப டாஸ்மார்க் போதை கூடாதுன்னா முதல்ல அதை நிப்பாட்டணும்ல. குறைஞ்சபட்ச டாஸ்மார்க்கை இழுத்து மூடணுமா இல்லையா? என்ன செய்வாங்க? ரோட்ல வைக்க மாட்டோம், பஜார்ல டாஸ்மார்க் இருக்காது, வேணா கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறோம். இதுதான் டெவலப்மெண்ட். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அவங்களே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 2000 கோடி 3000 கோடி போதை பொருட்கள் பிடிபட்டது. ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் போதை பொருள் அப்படி இல்ல, கோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பு. அப்படின்னா என்னன்னு பாருங்களேன், நமக்கு மண்டையே சுத்திரும். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள், 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள், இது எல்லாம் இன்றைக்கு கைப்பற்றப்பட்டது. எங்க? குஜராத்தில் துறைமுகத்தில், இந்த மாநிலத்தில் உடைய துறைமுகத்தில், அல்லது இந்த பகுதிகளில் இப்படி எல்லாம் வருதுல்ல. சரிப்பா, அது எங்க போச்சு? நீங்க கைப்பற்றிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த போதை பொருட்கள் எங்க இருக்கிறது? கொடுமை என்ன தெரியுமா? ஊபியில சில வருடங்களுக்கு முன்பு கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்கிறது. அந்த வழக்குல போதை சம்பந்தமான வழக்கு. அரசாங்கம் சொல்லுகிறது, நாங்கள் இவ்வளவு போதைப் பொருட்களை கைப்பற்றினோம். கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு போதைப் பொருள் கைப்பற்றீங்கல்ல, அதை கொண்டு வாங்க, கோர்ட்ல வந்து ஒப்படைங்க அப்படின்னா உடனே காவல்துறை சார்பில் சொல்றாங்க, இல்ல இல்ல, அது எல்லாத்தையும் எலி தின்னுடுச்சு. எலி தின்னுடுச்சான். எதை? போதை. அட, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த போதை பொருளை எலி திங்குது அப்படின்னு சொன்னா அந்த எலியை நம்ம பார்க்க வேண்டாமா? அது எவ்வளவு தள்ளாடி இருக்கும். நம்ம ஆளு லேசா 100 மில்லி அடிச்சதுக்கு வேட்டியும் காணல, சட்டியும் காணல, ரோட்ல நிர்வாணமா ஓடுதான். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முழுங்கிய, அதுவும் போதையும் முழுங்கிய அந்த எலி எந்த நாட்டிலடா இருக்குது? எங்கப்பா இருக்கிறது? காட்டு. கடைசி கடவுளுக்கே வெளிச்சம் வாங்கல. இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சாங்களா, பிடிச்சாங்களா, எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரே பதிலே, எலி தின்னுடுச்சு. ஜட்ஜி என்ன செய்வாரு? எழுது, போதை கடத்தல் வழக்குல எலி கைது. அப்படிதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? எலியை தான் பிடிச்சி உலகி வைக்க முடியும். இதெல்லாம் என்னன்னு விளங்குதா? எப்படிப்பா போதை பொருளை எலி தின்னுச்சு? அதுவும் இவ்வளவு ஆணு எப்படி எலி தின்னுச்சு? யாரும் கேட்க முடியாது இந்த நாட்டில். ஏதாவது கேட்டீங்கன்னு வைங்களேன், மதத்தை வச்சு நீ வந்து தேச விரோதி இப்படின்றாங்க. சீரழிந்தது யார்? இல்ல இந்த இளைய சமுதாயம் இல்லையா? இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லையா? எலியின் பேரால இந்த போதை பொருளை இவர்கள் தானே வித்திருப்பாங்க, இவங்க தானே வெளியில கொண்டிருப்பாங்க. அதுதான் எல்லா இடத்திலையும் சுத்திக்கிட்டே வருது. போதை பொருள் 1-2 இடத்துல சுத்தலாது, ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அது வருகிறது என்று சொல்றேன். இப்படித்தான் வருது. கோடான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்கள் இந்தியாவுல தாராளமாக கிடைக்கும். உனக்கு தண்ணிக்கு தான் பஞ்சம், குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் வரும், பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய தண்ணிக்கு பஞ்சம் வரலாம். ஆனா இந்தியாவுல போதைக்கு பஞ்சமே வராது. நீ எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, உனக்கு வந்து சேரும். அரிசி விலை கூடும், பருப்பு விலை உயரும், எண்ணெய் விலை உயரும். ஆனா டாஸ்மாக் விலை அப்படியே இருக்கும். சும்மா பேருக்கு வேண்டுமானால் நான் 2 ரூபா கூட்டினேன் 3 ரூபா கூட்டினேன் அப்படிம்பாங்க. போதை பொருள் அதுக்கு எங்கனாலும் உனக்கு தாராளமா கிடைக்கும். எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்தாலும் போதை பொருளுக்கு பஞ்சம் வராது. யோசிச்சு பாருங்க. அரசாங்கங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நான் சொல்லல, உளவுத்துறைக்கு தெரியாத ஒரு செய்தி நான் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சது. எந்த அளவுக்கு என்ன தெரியுமா? சமீபத்தில் கீழக்கரை அங்கே நம்முடைய ஜமாத்துடைய கிளை இருக்கிறது.
கிளை பக்கத்துல, மர்கஸ் பக்கத்துல, கிளை அலுவலகத்துக்கு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் போதையில சில இளைஞர்கள் நிக்கிறாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க போய், எப்பா எதுக்குப்பா ஒரே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறீங்க, போதை வச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க இங்க நிக்காதீங்க, போதையில நீங்க இருக்காதீங்க அப்படின்னு உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் சுபுவுக்கு நம்ம நிர்வாகிகள்ல உறுப்பினர்கள்ல சில பேர் தொழுகைக்கு வராங்க. அங்க இருக்கிறவன் கத்தியால குத்துனாச்சுன்னா கொஞ்ச நெஞ்ச இடத்துல அடி இல்லை, அவருடைய கால் நரம்பெல்லாம் அப்படியே வெட்டுப்பட்டு பல நாட்கள் மதுரையில் ஆஸ்பத்திரியில இருந்து இப்போ உயிர் பிழைச்சிருக்கிறார். இதை கொண்டு போய் போலீஸ்ல சொல்றோம், எங்க போதையில இருக்கிறான், தண்ணி அடிக்கிறான் அல்லது போதை பொருளை பயன்படுத்துறான், நீங்க ஏதாவது பாருங்களேன் அப்படின்னா, பாய் உங்களை யார் பாய் அவனுக்கு போய் உபதேசம் பண்ண சொன்னா அப்படின்னு போலீஸ் நம்மள்ட்ட கேட்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், இந்த நாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. தடுக்க வேண்டிய துறையே அதற்கு ஆதரவாக இருக்கிற, அதானே இதுக்கு அர்த்தம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அப்படித்தான். ஏன் இப்படி செய்யறாங்க? ஒரே ஒரு காரணம் தான், இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள், அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார்கள், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வருவார்கள், விலைவாசி ஏற்றம் என்றால் பொங்கி எழுவார்கள், இந்த நாட்டையே தலைகீழாக மாற்றுவார்கள். இது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை. இது வரலாமா? இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டுமா? அது விடக்கூடாது. அவன் சிந்திக்க கூடாது, அவன் சிந்தனை அற்றவனாகவே இருக்கணும். நாம அவன் தலையில எவ்வளவு மசாலா அரைத்தாலும், அவனை எவ்வளவு கேடுகட்டவனாக நாம நடத்தினாலும் அவனுக்கு புத்தி வந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் எல்லா அரசியல்வாதிகளும் கொஞ்சம் கூட ஒன்னு ரெண்டு வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா பொத்தாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த போதை என்று வருகின்ற பொழுது அத்தனை பேரும் கையை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நிலை என்ன? இளைஞர்கள் தான் நாசமா போறான். எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் போதை அவனை அப்படியே ஆட்டி படைக்கிறது. ஒரு புள்ளி விவரம் தெரியுமா? தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் புள்ளி விவரம் கேட்கிறோம். போதையில இளைஞர்கள் எவ்வளவு சீரழிந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது புள்ளி விவரம் அது எப்போ இன்னைக்கு எடுத்ததல்ல, 2002 2003 அந்த மாதிரி காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. எடுத்ததுல அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது, 100ல் ஏறத்தாழ 100 இளைஞர்கள்ல ஏறத்தாழ 26 27 இளைஞர்கள் போதையிலேயே இருப்பாங்களாம். ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து 30 பேர் போதை. அதே மாதிரி இன்னும் கூடுதலான புள்ளி விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? போதையில ஈடுபட்டு அது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள் கவுன்சிலிங்க்கு கொண்டு வந்து அவங்கள நல்ல நிலைக்கு போதையில இருந்து அவங்களை விடுவிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அரசாங்கத்தினுடைய ஆலோசனை மையத்திற்கு. இதுல மாத்திரம் 2021 2022 அந்த மாதிரி காலகட்டத்தில் பொதுவாக வந்தவர்கள் வந்து ஒரு 6000 பேர் 7000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப அது 1,00,000 தாண்டி போயிருதான். சொல்லிட்டு அந்த புள்ளி விவரம் சொல்றாங்க, இது அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்த ஆட்கள் போதையில இருந்து விடுபட வேண்டும், எனவே கவுன்சிலிங் தாங்க என்று எங்கள்கிட்ட வந்த ஆட்களுடைய நிலை. எங்கள்கிட்ட சொல்லாம அரசாங்கத்துக்கே தெரியாம போதையில இருந்து விடுபடுவதற்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அது ஏராளம் இருக்கும். அது புள்ளி விவரத்திலேனா வராது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமைப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அதுல இருந்து விடுபட வேண்டும் என்று பெற்றோர்களுடைய அழுத்தத்தின் காரணத்தினால ஆலோசனை மையத்திற்கு செல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை அப்படியே கூடிக்கிட்டே இருக்கிறது. 2025 என்ன நிலை? அதுக்கு இன்னும் புள்ளி விவரமே இல்லப்பா போ அப்படிங்குது. அதுக்கு புள்ளி விவரமே வரலையா? ஏன்? அது கூடிக்கிட்டு தானே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இத மாதிரி கவுன்சிலிங் போகக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி நம்முடைய இளைஞர்கள் செல்கிறார்கள். உயிர் போகுது, பணம் பொருட்கள் போகிறது, குடும்பத்தினுடைய நிம்மதி போகிறது, பெற்றோர்கள் இவனை வளர்க்கிறார்களே அவங்களுடைய நிம்மதி போகிறது.
இந்த நாட்டு எதிர்காலத்தை இவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைத்தால் அதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். இந்த போதைக்கு ஏன் இளைஞர்கள் ஆட்படுறாங்க? இன்னொரு கோணத்திலே நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இந்த போதைக்கு இளைஞர்கள் ஆட்படுவதற்கு, போதையை நோக்கி போவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதுல முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்களாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஒரு வீட்டுல 4 இளைஞர்கள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவன் இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாத்திற்கும் அவன் படித்த வேலை கிடைக்கிறதா? இல்ல. வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு போறான், அங்க இல்ல. தனியார் துறைகளுக்கு போகிறான், அங்க வேலை இல்ல. வேற எங்கேயாவது சுத்தி சுத்தி வாரான், எங்கேயும் வேலை இல்ல. வீட்டுல டார்ச்சர். படிச்சிட்டீல, கல்லூரி படிப்பை முடிச்சிட்டீல, அப்ப நீ சம்பாதிக்க போக வேண்டியதானே எந்த டார்ச்சர்? வீட்டுல டார்ச்சர் என்று கூட சொல்லக்கூடாது, அவங்களுடைய நிலைமையை அவங்க சொல்லுவாங்க. இப்படி வீட்டுல உள்ள அந்த நிலை. இவனுக்கு வெளியே போனா நிம்மதி இல்ல, வேலை கிடைக்கல. கடைசி தீர்வு என்ன? வீட்டுல போனா செக்கல், வெளியே வந்தா வேலை இல்ல, போடுறா ஒரு மாத்திரைய அப்படின்னு மாத்திரை போறான். இது நான் சொல்லல, ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரம். ஏன் இளைஞர்கள் போதை நோக்கி போறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் தருகின்ற புள்ளி விவரம். வேலையின்மை என்பதுதான் இந்தியாவுல போதைக்கு அடிமையாக இளைஞர்கள் ஆட்படுவதற்கு அதுதான் முதல் காரணமா. மத்திய மாநில அரசாங்கம் எல்லா மக்களையும் ஏமாத்துறான். நாங்கள் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், 1 கோடி இளைஞர்கள் நாங்க அப்படி வாழ வைப்போம், இப்படி வாழ வைப்போம். சரிப்பா, 1 கோடி இளைஞர்களுக்கு நீ வேலை வாய்ப்பு ஒரு ஆண்டில் நீ கொடுத்தாய் என்றால் இந்த போதை உள்ள வருமா? இவன் வேலை இல்லாத காரணத்தினால தானே போதையை நோக்கியே போறான். விரக்தி. உலகத்துல நான் எப்படி வாழ்வது, எந்த அடிப்படையில் வாழ்வது, இது ஒரு காரணங்கிறாங்க. 2வது இன்னொன்னு என்னன்னா, குறிப்பாக இந்தியாவுடைய இளைஞருடைய நிலையை சொல்றாங்க. என்ன நிலை தெரியுமா? இளைஞர்கள் எதற்கு எடுத்தாலும் உழைக்காமலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களாம். ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. எல்லா இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் விதிவிலக்கு, அதை விட்டுருங்க. பொதுவாக அதுல இளைஞர்களுடைய நிலை இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கிறான், அல்ல ஒரு +2 வரையும் முடிக்கிறான். முடிச்ச மாத்திரத்திலேயே அப்படியே வானில அப்படியே பறக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சுட்டான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சுட்டான், உடனே படிச்சு முடிச்ச உடனே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். எந்த உழைப்பும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம அப்படியே காசு வந்துகிட்டே இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறாங்களாம். இது சாத்தியமா? இளைஞர்கள் எந்த உழைப்பும் இல்லாம அவன் இப்படியே போக நினைக்கிறான். ஏன் இப்படி அந்த சிந்தனை அவனுக்கு வருது? உழைப்பே இல்லாம வானில் பறக்க வேண்டும், உழைப்பே இல்லாம கை நிறைய சம்பாத்திய வேண்டும், உழைப்பே இல்லாம மிகப்பெரிய செல்வத்தோடு வாழ வேண்டும், உழைப்பே இல்லாம நான் காரு பங்களாவோடு வாழ வேண்டும். இந்த சிந்தனை ஏன் வந்துச்சு? அதையும் சொல்றாங்க. ஏன் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க Facebook, சமூக வலைதளங்களை அடிப்படையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்புள்ள அல்லது அதற்கு முன்னால் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சினிமா துறையை முன்மாதிரியாக கொண்ட இளைஞர்கள். இன்னைக்கு சினிமா துறையை முன்மாதிரியாக கொண்ட இளைஞர்கள் இல்ல, 1-2 பேர் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே யார் இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூக வலைதளங்கள்ல யூடியூபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் இவன் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கிறான். ஒரு யூடியூபர் பார்ப்பான், அவர் சில சாகசங்களை காட்டுவாரு, அதை வீடியோவாக எடுப்பாரு, அதை யூடியூப்ல போடுவாரு. கொஞ்ச நாள் அதுக்கு வியூவர்ஸ் கூடும், பார்வையாளர்கள் கூடும், அதற்கு தகுந்த அவருக்கு வருமானம் வரும். திடீர்னு பார்ப்பாரு, சைக்கிள்ல போனவரு புல்லட்ல போவாரு, புல்லட்ல போனவரு அதுக்கு பின்னால கார்ல போவாரு, கார்ல போனாலே அதுக்கு பின்னால ஆடி கார்ல போவாரு. இதெல்லாம் பார்க்கிறான். சைக்கிளுக்கே வழி இல்லாத ஒரு யூடியூபர் சில வீடியோக்களை போட்டாரு, அதுல பெரிய வருமானம் வந்தது, இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானே, நாமளும் ஆகணும். கடைசி இவன் என்ன நினைக்கிறான்? யூடியூபரை கதாநாயகனை நினைச்சு
அவனை மாதிரி நாமளும் வளரணும் அப்படின்னு நினைச்சு கடைசி ட்ரெயின் வருகிறது, நாமளும் சாகசம் காட்டணும். ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது, வீடியோ எடுக்க சொல்றான், நடு பாலத்துல நிக்கிறான், அதே ட்ரெயின்ல அடிபட்டு சாவுறான். நான் கற்பனையில சொல்லல, இது யதார்த்தமா நடக்குதா இல்லையா? எங்கே நம்முடைய இளைஞர்கள்? வாழ வேண்டிய அந்த இளைஞன் யூடியூபரை பார்த்து கொண்டு ரயிலில் நாய் அடிபட்ட மாதிரி அடிபட்டு சாகுறான. நம்முடைய இளைஞர்களுக்கு முன்மாதிரி யார்? எங்க போய் நிற்கிறார்கள் பாருங்க. இது மாத்திரம் இல்ல, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க சாகச காட்சி. அதை எடுத்து யூடியூப்ல போட்டு நான் பிரபலமாக ஆக வேண்டும், உழைக்கணும் நினைக்கல, நல்ல விளைக்கிடுங்க, கஷ்டப்படணும் நினைக்கல. இவன் ஒரு கடையை வைக்கணும், அதற்காக வேண்டி வியாபாரத்துக்கு உண்டான அதை சிந்திக்கணும், வியாபாரம் பெறுவதற்குண்டான உடல் உழைப்பு போடணும், அந்த யோசனை தான் கிடையாது. அது கடந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப என்ன, 2 வீடியோ எல்லாத்தையும் செல்போன் இருக்குது, அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு எடு, அதை யூடியூப்ல ஏத்து பெரிய பணக்காரனா ஆயிரணும். இன்னைக்கு போடணும், நாளைக்கு ஆடி கார்ல போகணும். இதுதான் இளைஞர்கள். கடைசி நிலை என்ன? ஒவ்வொரு இடமா போறான், டூரிஸ்ட் பிளேஸா போறான், பெரிய நீர்வீழ்ச்சிகளுக்கு போறான், அதுல போய் நடுவுல நின்னுகிட்டு நீர்கள் போகக்கூடிய அந்த பாதையில போய் நின்னுகிட்டு வீடியோ எடுக்கிறான். வெள்ளம் வருது, அடிச்சுட்டு அந்த மொபைலோடு சேர்ந்து இவனும் போறான். இப்போ 1-2 சம்பவமா, எவ்வளவு சம்பவங்கள் நீங்க பாருங்க. உயிரை மாய்க்கிறான். வேணும்னு இவன் தற்கொலை பண்ணல, தற்கொலை பண்ணக்கூடிய சிந்தனையும் கிடையாது. குறுகிய காலத்துல உழைப்பு இல்லாம பணக்காரனா, உழைப்பே இருக்கக்கூடாது, உடம்ப உழைக்கவே கூடாது, நான் பெரிய பணக்காரன். எங்க கொண்டு போது தெரியுதா இந்த சமூகத்தை? இந்த இளைய சமுதாயத்திற்கு உழைப்பினுடைய மரியாதையை சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய முப்பாட்டனார்கள் வயல்வெளியில உழுதார்களே, அந்த வரலாறு இவனுக்கு தெரியல. காலையில ஒரு டீ குடிப்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் இந்த இளைஞனுக்கு தெரியல. பழைய சோறு கிடைக்காமல் எத்தனை குடும்பம் தத்தளித்தது அந்த வரலாறு இவனுக்கு தெரியல. எல்லாம் அப்படியே மேனி மிடிக்கடி அப்படியே போகணும்னு நினைக்கிறான். ஒயிட் காலர், நல்ல ஜீன்ஸ் பேண்ட், நல்ல டி ஷர்ட், நல்ல கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அப்படியே போகணும்னு நினைக்கிறான். அடே, அந்த கண்ணாடி வாங்குறதுக்கு உன்னுடைய அப்பன் பாட்டன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அது அவனுக்கு சொல்லி கொடுக்கலங்க. அதை சொல்லி கொடுக்காதன் காரணத்தினால இன்னைக்கு மிதக்கிறான். இளைஞர்களுடைய போக்கு இப்படி போகுது. ஒண்ணு போதையில போய்கிட்டே இருக்கிறான், இன்னொன்னு எந்த உழைப்பும் இருக்கக்கூடாது, நான் பெரிய பணக்காரனா ஆகணும், இந்த சிந்தனையில போகிறான். சகோதரர்களே, ஏன் இளைஞர்கள் எக்கேடு கட்டாலும் எவ்வளவு நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை என்று நம்மை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. உண்மை அதுதான். ஆன்மீக தலைவர்கள் நினைக்கிறாங்க. உண்மை அதுதான். இந்த இளைஞர்கள் பல போன பாதைகளை நோக்கி செல்கிறார்களே, இவர்களை தடுப்பது யார்? எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, எதனால் நீங்க வச்சுக்கிடுங்க. அவனுக்கு தொழில் முறையை ஏன் சொல்லிக் கொடுக்கல? படிப்பு முறைகளை ஏன் சொல்லிக் கொடுக்கல? தனித்திறமைகளை வளர்ப்பதற்கு அவனுக்கு இதுதான் வழி அப்படின்னு ஏன் சொல்லிக் கொடுக்கல? எல்லா சமுதாயத்திலையும் அது இருக்கு, சொல்லி தரப்படல. மேல்நோக்கியாக அப்படி பேசிட்டே போயிருவாங்க. இளைஞர்கள் எதிர்கால தூண்கள் அப்படின்ட்டு போயிருவாங்க. எதிர்கால தூண் எல்லாமே செல்லரிச்சு போய் இருக்கிறது. அந்த எதிர்கால தூணை நம்மை காப்பாற்றுவார்களா தெரியல, பெற்றோர்களை அரவணைப்பார்களா தெரியல, அவனுடைய அக்கா தங்கச்சிகளை காப்பாற்றுவார்களா தெரியல. நடுத்தரல நிக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் காதல், அதுல கொஞ்சம் பேர், அதுலதான் அவனுக்கு இன்பம். எங்க போய் நிக்கிறான்னு பாருங்க. ஒரு பிள்ளைக்காக வேண்டி இவன் எதனாலும் செய்யறதுக்கு தயார். அத்தா வேண்டாம், அம்மா வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு அந்த பிள்ளை மட்டும் போதும். அந்த பிள்ளை என்ன நினைக்குது? என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தேவையில்லை, உறவினர்கள் தேவையில்லை. எத்தனை சம்பவங்கள்! நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் கற்பனை அல்ல. காவல் நிலையத்தில் போய் காதலர்கள் தஞ்சம் அடைகிறாங்க. அந்த காவல் நிலையத்தில் இளைஞனுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் வந்து நிக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணிடத்தில் கெஞ்சுறாங்க. பெண்ணை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் கெஞ்சுறாங்க, மா வந்துரு,
உனக்கு என்னனாலும் நான் தருகிறேன். வீடு வேணுமா வீட்டை எழுதி தருகிறேன், நகை வேணுமா நகை எழுதி தருகிறேன், படிப்பு வேணுமா எல்லாத்தையும் தரேன். வேண்டாம் இந்த பையன் வேண்டாம், நீ வந்துரு. அந்த பிள்ளை சொல்லுது, இது ஜாதி மதம் வேறுபாடுலாம் கிடையாது, விளங்கிக்கிடுங்க. அந்த பிள்ளை சொல்லுது, நீ எனக்கு தேவையில்லை. கதறல் சத்தம் அந்த காதலர்களுக்கு தெரியாது, கேட்காது. கடைசியாக சில காலம் வாழ்ந்து விட்டு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 2 பேரும் சண்டை போட்டு வந்து நிற்பாங்க. எந்த காதல் பெற்றோர்களை அவமரியாதை செய்தார்களோ அந்த காதல்களை வந்து இவன் வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம். புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்தியாவுல பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற அந்த திருமணத்தின் மூலமாக விவாகரத்து நடக்குது. அதை விட காதலித்து கல்யாணம் பண்றாங்களே அதன் மூலமாக விவாகரத்து ஏற்படுது, அதுதான் கூடுதலாம். காதலித்தவர்கள் தான் விவாகரத்துக்கு நிறைய பேர் வராங்களாம். இது நான் சொல்லல, புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இதுதான் நாம எதுக்குறோம். இதை தெரியாம சில பேர் லவ் ஜிஹாத் அது என்ன ஜவ் ஜிஹாதுன்னு தெரியல. காதலிக்க கூடியவன் ஜாதி மதத்தை பார்த்துட்டா வரான். என்ன திருநெல்வேலியில் நடந்துச்சு, எந்த ஜாதி எந்த மதம் பார்த்தா கடைசி உயிர் தான் போச்சு. யார் தடுக்க முடிந்தது? என்னமோ ஒரு இஸ்லாமிய இளைஞன் இந்து பொண்ணை காதலிச்சுட்டானா அவன் மட்டும் லவ் ஜிஹாதான். சரி, ஒரு இந்து பையன் இஸ்லாமிய பொண்ணை காதலிச்சுட்டு கோயில வச்சு கல்யாணம் பண்ணா அது என்ன ஜவ் ஜிஹாது சொல்லுங்களேன். எப்ப இந்த லவ் மேட்ரு எல்லா இடத்திலும் இருக்கிறது, நாங்கள் அது வன்மையா கண்டிக்கிறோம். அது முஸ்லிம் செஞ்சாலும் சரி, இன்னபிற மதத்தவர்கள் செய்தாலும் சரி, அது தவறு. உனக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கா, ஒரு ஆணை பிடிச்சிருக்கா, பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லு, அவர்கள் பேசட்டும், அவங்க பார்க்கட்டும். அதுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொன்னது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய மார்க்கம் சொல்லி தருகின்ற உபதேசமே அதுதான். இவன் என்னமோ லவ் ஜிஹாது பண்ணானா, இங்க இருந்து அந்த பிள்ளைய கூட்டு போனானா, ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் விட்டானா, கோர்ட்டா தான் கேட்டுச்சு. சரிப்பா, லவ் ஜிஹாது பண்ணி ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் விட்டான். சரி, எத்தனை பேர் போனாங்க? புள்ளி விவரத்தை அரசாங்கம் சொல்லு. ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாம வெளிநாட்டுக்கு போக முடியாது. எத்தனை பேர் போனாங்க சொல்லு அப்படின்னா ஆதாரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு சம்பவமே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க தெரியுதா? லவ் ஜிஹாது மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது எல்லாமே எதுக்குன்னு தெரியுதா? இளைஞர்கள் விழிப்புணர்வு அடையக்கூடாது, அவன் போதையிலேயே இருக்கணும், தட்டு தடுமாற்றத்திலே இருக்கணும், வேலை இல்லாமலேயே இருக்கணும், பெற்றோர்களை கவனிக்காம அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும், அரசியலை பற்றி உள்ள விழிப்புணர்வு இல்லாமலே போகணும், எங்கேயும் அவன் முழிச்சு பாத்திரவே கூட. அதுல கரெக்டா இருக்கிறாங்க. அதனாலதான் இளைஞர்கள் இவ்வளவு மோசமா போறாங்க. இதை ஒழிக்கணுமா வேண்டாமா? எல்லா இளைஞர்களும் நேரான பாதைக்கு வரணுமா வேண்டாமா? போதையில இருந்து அவர்கள் விடுபட வேண்டுமா வேண்டாமா? நல்ல படிக்கணும், நல்ல முன்னேறணும், உழைக்கணும், பெற்றோர்களை பாதுகாக்கணும், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்யணும். எல்லாமே இந்த இளைஞர்களுடைய தலையில் இருக்கிறது. அப்ப அந்த பாதைக்கு இளைஞரை கூப்பிடணும்லங்க. எப்ப வந்திருப்பா, நீ எந்த மதமா இரு, உன் பெற்றோர்களை கவனி, நீ எந்த ஜாதியா இரு, உன் அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணு, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இரு, உன்னுடைய சமூகத்திற்கு தேவையான நல்ல வழியை நல்ல செய்திகளை நீ சொல்லிக்கிட்டே இரு. இந்த சமூகத்திற்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த வழியில நீ கொண்டு போ, அந்த பாதையில நீ போய்கிட்டே இரு. இது எல்லாத்துக்கும் உள்ளதானே. இது வேணுங்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்தணும். எல்லா இளைஞர்களும் விழிப்புணர்வு பெறணும், எல்லா இளைஞர்களும் போதையை விடணும், எல்லா இளைஞர்களும் குறிப்பாக முஸ்லிம்களா இருந்தாலும் இன்னபிற மக்களா இருந்தாலும் படிக்கணும். நல்ல படி, கலெக்டர் ஆகு, ஐஏஎஸ் படி, ஐஏஎஸ் எழுது, டாக்டர் ஆகு, வக்கீலாக, இன்ஜினியர் ஆகு, எவ்வளவு உனக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ படி. படிப்புல குறை வைக்காத. படிப்புல நீ குறை வச்சுட்ட உன் தலையில முசலா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இளைஞர்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. வேலை வாய்ப்பு அரசாங்கம் தரலையா, அரசாங்கத்தை நம்பி நீ இருக்காத, உன்னுடைய சுய கால நீ நின்னு. எத்தனை இளைஞர்கள் முன்மாறி இளைஞர்கள் இருக்கிறாங்க.
அரசாங்கத்துல அவன் எக்ஸாம் எழுதியிருப்பான், ஆனா அரசாங்கம் வேலை கொடுக்கல. உடனே வெளியே வந்த இளைஞர்கள் சில பேர் போதை அப்படின்னு பெருக்கலாம், ஆனா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் தொடங்குறான், கடுமையாக உழைக்கிறான். அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடு மிக பிரம்மாண்டமான நிறுவனங்களை உருவாக்கி காட்டி இருக்கிறான். எத்தனை உதாரணங்கள் இந்தியாவிலே சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமே. அதனால இந்த இளைஞர்கள் இப்படி சாயாமல் கெட்ட வழியில போகாம சரியான பாதைக்கு வரணும் எல்லாத்துக்கும். அதுக்குத்தான் இந்த மாநாடு. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் அத்தனை இளைஞர்களையும் அந்த மாநாட்டில் சங்கமிக்க செய்யுங்க. அந்த மாநாட்டில் எல்லா இளைஞர்களையும் கூட்டுவாங்க. அவன் ஒருத்தனாவது போதையில இருந்து வந்தா போதும், அதுல இருந்து திருந்தினா போதும். ஒருத்தனாவது கெட்ட பாதையில இருந்து நல்ல பாதைக்கு வந்தா போதும். யாராக இருக்கட்டும், இளைஞன் அவன் திருந்தி வந்துட்டா போதும். இதுக்குத்தான் இந்த மாநாடு. எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இளைஞர்களை இந்த மாநாட்டில் பங்கு பெற்று இந்த நாட்டை எழுச்சி மிக்க நாடாக வளமிக்க நாடாக உருவாக்குவதற்கும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை இஸ்லாமிய இந்த மாண்புகளை எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் அவங்களும் அந்த இளைஞர்களும் நடக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரையும் கூட்டு வாருங்கள். வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.